இந்த எபிசோடில் சோழன் தன் வாழ்க்கை நிலையை ஒரு பெரிய நியாயமாக முன்வைக்கிறார். எனக்கு விரைவிலேயே விவாகரத்து கிடைக்கப் போகுது, நான் ஒருத்தனாக இருப்பேன்னு தெரிஞ்சா இப்பவே வேற ஒரு பெண்ணிடம் பேசுறதுல என்ன தவறு என்று தன் செயலை சரி செய்வதற்காக வாதிடுகிறார். மேலுமா அவர்களுடைய திருமணம் உண்மையில்லை, அது ஒரு போலி மேரேஜ் தான், மனைவி கணவன் உறவு அவர்களுக்கு எதுவும் இல்லை என்று உறுதியா சொல்றார். தன்னை மனைவி கூட கசின் என்றுதான் அழைக்கிறாளாமே, அப்படி இருக்க அவளை எப்படி மனைவியாக கருதுவது என்று அவர் புரிய வைக்கிறார். அந்த பெண்ணை ஹிம்செல்ஃப் ஏமாத்தலையே, இல்லை நிஜமாகவே திருமணம் இருந்திருந்தா சொல்லிருப்பேன், இது ஃபேக் மேரேஜ் ஆச்சே, அதனால் நானும் பொய் சொல்லலன்னு சோழன் அழுத்தமா சொல்றார். அதிர்ச்சி என்னவென்றால் அவர் மனைவியும் அண்ணன் நண்பரும் சோழனின் வாதத்துக்கு ஆதரவாக நிற்கிறார்கள். மனைவி கூட எங்களுக்கு டிவோர்ஸ் வரப்போகுது, இது போலி திருமணம், அவன் சொல்றத சரிதான் என ஒத்துக்கிறாள். அண்ணன் நண்பர் கூட உண்மைதான் சோழன், நீ யாருடனாவது பேசலாம், தப்பே இல்லை என்று அவனை ஜஸ்டிஃபை பண்ணுறார். மோரோவர் அவளிடம் நீங்க திருமணமானவர்னு நான் சொன்னதே தவறு, உங்களுக்கு உண்மையில் திருமணம் கிடையாது என்று தன் தவறையும் ஒத்துக்கொள்கிறார். இறுதியில் அந்த நண்பர் சோழனிடம் இதெல்லாம் தெளிவா அவளுக்கே நீங்க சொல்லுங்க, ஃபேக் மேரேஜும் டிவோர்ஸ் மனுவும் உண்மையான விஷயம்தான் என்று வலியுறுத்துற காட்சியோ இந்த முன்னோட்டத்துக்கு எமோஷனல் டென்ஷனை கூட்டுது.